ஜனவரி ஓகே. அப்போ பிப்ரவரியில வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. அதாவது நம்மளுடைய சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் பிப்ரவரியில எப்போ எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. வணக்கம் மக்களே, உங்கள் கேகே. என்னன்னா சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் இந்த கோர்ஸை பத்தி ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் உள்ள ஃபீட்பேக்ஸும் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் அது ஸ்டூடெண்ட் ரிவ்யூ ஃபீட்பேக்ஸும் இருக்குது, கூகுள் ரிவ்யூஸும் இருக்கு, பிளஸ் இன்ஸ்டாகிராம்லையும் அந்த போஸ்டரை நாங்க போட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த விளம்பரங்கள்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஸோ நாங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஓகே, இப்போ என்னன்னா இந்த சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ், அதாவது மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய கோர்ஸ் தான் இந்த சிடிஇ. அப்படி என்ன சிடிஇ, நீங்க என்ன பெருசா ஏதாச்சும் வச்சுக்கிறீங்களா உங்க இன்ஸ்டியூட்ல அப்படின்னா, இல்லைங்க, நாங்க பெருசாலாம் எதுவும் வச்சிருக்கல. ஸோ நார்மலா இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ், டிசைன் ஃபண்டமெண்டல்ஸும் பிளஸ் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய சான்றாகத்தான் நாங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக்குகளை எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு உள்ள போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், 2D to 3D கன்வர்ஷன், 3D to 2D கன்வர்ஷன்ஸ், ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச் எப்படி நம்ம பண்ணணும், ஒரு டைமென்ஷன்ஸ் எந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்க டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், அந்த லிமிட், ஃபிட், டாலரன்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு டேட்டா புக்கை எப்படி நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. அதில் இந்த டிராயிங் எல்லாத்தையும் நீங்க ஒரு டிராயிங் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டிராயிங் ஷீட்ல நீங்க எடுக்கணும்? A3 எடுக்கணுமா, A2 எடுக்கணும் அப்படின்னா, இல்லை A4 எடுக்கணுமா? ஸோ இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ண வேண்டியது ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை தான். ஸோ நாங்க இதையும் கற்றுக் கொடுக்குறோம். அண்ட் தென் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒரு அசம்பிளி டிராயிங் போகுது அப்படின்னா அதுல பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் என்னென்ன ஸ்பெக் இருக்கு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த பார்ட்ஸோட டோட்டல் லிஸ்ட் வந்து இருக்கும். அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இது எப்படி எக்ஸல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி நீங்க கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணணும். அதாவது நாங்க கொடுக்குற ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ பியூரான ஒரு இன்ஜினியரிங் டிசைனா இருக்கும். ஏன்னா டிசைன்னா எல்லாரும் யோசிக்கிறதுனா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட், அது பத்தி ரோல் ஆகுது. இந்த கிராஃபிக்கலா வந்து பாத்தீங்கன்னா காட்டுறதுதான் டிசைன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க. பட் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. அதை காட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு போட்டோ எடுத்து அதவே நீங்க இது பண்ணி காட்டலாம். பிளண்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, போட்டோஷாப் இருக்குது, இல்லுஸ்ட்ரேட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே கூட நீங்க கேட்கற மாதிரி ஒரு மாடலா பண்ண முடியும். ஒரு கேமரா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு இன்ஜினியரோட வேலை கிடையாது. தே ஆர் கிராஃபிக் டிசைனர். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர். இந்த இன்ஜினியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ப்ராடக்டை மேக் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா, ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட வந்து வரைஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா கற்பனையால என்னென்னமோ வரிவாப்பல, சூரியன் உதிக்கும், இந்த பக்கம் நிலாவும் தெரியும், இந்த பக்கம் நட்சத்திரம் வரும், இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும். பட் இதெல்லாமே ஒரு பண்ணா ஒரு ஆர்டிஸ்டிக்ஸ் அவருக்கு தகுந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இதை ரியலிஸ்டிக்கா கொண்டு வர முடியுமா, உண்மையாவே இதே ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறவன் தான் இன்ஜினியர். ஏன்னா ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு காரோட படத்தை வந்து காருக்கு வந்து ஒத்த வீல வச்சு ஒத்த வீல் அப்படியே பேலன்ஸ் ஆகி நின்று போற மாதிரி ஒரு காரை யோசிக்கிறான் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் அதை யோசிச்சு அதே மாதிரி ஒரு படத்தையும் வரைஞ்சு அதை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கலாம். பாத்தீங்களா? தட் இஸ் த மைண்ட் ஆஃப் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஸோ இந்த கிராஃபிக்கலா நீங்க ஒரு படத்தை வரைஞ்சிட்டு டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அதை உருவாக்குறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டிராயிங்கை வச்சுதான் அதை உருவாக்கணும். நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அதான் இருக்கும். இது மட்டும் இல்லாம எம்இசியோட ஸ்பெஷலான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட், அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக். அதாவது எப்படின்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சிலபஸ் கவர் பண்றதுக்காக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க கற்றுக் கொடுக்கணும். ஆக்சுவலா நாங்க வந்து ட்ரெயின் பண்றோம், டீச் பண்ணல. இந்த ட்ரைனிங்கும் டீச்சிங்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஜெனரலா நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க 50 பேருக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இதாப்பா கிளாஸ் நோட் பண்ணிக்கிங்க, நாளைக்கு எக்ஸாம் வரும், நாளைக்கு எக்ஸாம்பிள் போட்டுவாங்க, இந்த மாதிரி வீட்டு படங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பட் நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு கிரிக்கெட் கோச் கிட்ட போறீங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தம்பி பவுலிங் வந்து போடும்போது இப்படிதான் போடணும், பேட்டிங் வந்து இந்த பால் இப்படித்தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்துட்டு ஓகே நாளைக்கு போய் ஆடி இருப்பான்னு சொல்லுவாரா? அதை உங்களை செய்ய வைப்பார். நீங்க செய்யணும், அதை பர்ஃபெக்டா செய்யணும். அது வரைக்கும் உங்களை விட மாட்டார்.
ஸோ இது வந்து ட்ரைனிங் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடியது ட்ரைனிங். ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை உங்களாவே நாங்கள் பண்ணவும் வச்சு அதை பர்ஃபெக்டாகவும் பண்ண வச்சுதான் நாங்கள் வேலைக்கும் அனுப்புறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கனால அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கன்வே பண்றதுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு பேட்சுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. அதனால தான் எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிய வரைக்கும் கிளாஸ் எடுப்போமே தவிர எங்க சிலபஸை கவர் பண்றதுக்காக கிளாஸ் எடுக்க மாட்டோம். மெக்கானிக்கல் முடிச்சா மெஷின் ஆபரேட்டர் வேலை மட்டும்தான் இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டார்ல ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான வேலைனா QC இன்ஸ்பெக்டர் அண்ட் QC இன்ஜினியர். ஒரு QC இன்ஜினியரா உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம MEC வழங்கக்கூடிய பெஸ்ட் கோர்ஸ் தான் CQI Certified Quality Inspector course. இந்த CQI கோர்ஸ்ல course in standards, documentation, drawing, fabrication, piping, welding, welder qualification, instruments handling, NDT. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டடான பிராக்டிகல் ட்ரைனிங் MECல CQI கோர்ஸ்ல சொல்லி கொடுக்கிறோம். இது மட்டும் இல்லாம இது 30 days கோர்ஸ். நீங்க ஆன்லைன்லயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லயும் படிக்கலாம். ஆன்லைன்ல உலகத்துல இருந்து நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸும் கூட்டிட்டு போறோம். ஆஃப்லைன்ல படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அகாமடேஷனும் கொடுக்குறாங்க, லஞ்சும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? டூல்ஸை கீழே போடுங்க, உங்க போனை எடுங்க, கால் பண்ணுங்க 9047047370. ஓகே, அடுத்து வந்து இந்த கோர்ஸோட டியூரேஷன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 30 days தான் அந்த கோர்ஸோட டியூரேஷன் வச்சிருந்தேன். பட் என்னுடைய பழைய வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சார் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும், டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய ஃபீட்பேக் காரணமாக எல்லாத்தையும் நாங்கள் சஜஷன்ல எடுத்து ஓகே அக்குமுலேட்டிவா பார்க்கும்போது எல்லாருமே கொடுத்தது ஃபீட்பேக் இதுதான், எல்லாம் நல்லா இருக்கு சார், ஆனால் டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஷன் நிறைய கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இந்த கோர்ஸுடைய டியூரேஷனையும் 30 நாள் இருந்தா 40 நாளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். எஸ், 40 days டியூரேஷன். கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துலயுமே நடக்கும். கோயம்புத்தூர்ல வந்து பேட்ச் பிப்ரவரிக்கான பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி, அதாவது 10/2/2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. சென்னையில இந்த டிசைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி எண்டு. அது என்ன டேட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். ஏன்னா பிப்ரவரி மாசம் தான் உங்களுக்கு வந்து அதோடைய அப்டேட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இதெல்லாமே இருக்கும். பிளஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் கூட்டிட்டு போறோம். வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா அகாமடேஷன் நீங்க ஃப்ரீயா நாங்க ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் லஞ்சு நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ராக்டிக்கலான இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ட்ரைனிங் உங்களுக்கு டிசைன்ல வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரே இடம் MEC. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட விளம்பரம் மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்குது. இவ்வளவு அங்கேயா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய், 60,000. ஸோ இந்த ஃபீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா நான் இங்கேயே சொல்றேன். ஏன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் என்னன்னா ஃபீஸ் சொல்ல மாட்டீங்க, தைரியம் இருந்தா ஃபீஸ் சொல்லு அப்படின்லாம் நான் வேறு சில இன்ஸ்டியூட்டோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கேட்டேன், ஃபீஸ் கேட்டா சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு சில வீடியோஸ்ல நான் பார்த்ததுனால நம்ம வீடியோஸ் யாரும் அப்படி கமெண்ட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் ஃபீஸும் சொல்லிட்டேன். இதுல வந்து என்னன்னா நிறைய பேருக்கு 60,000 ரூபாயா, ஆனா மத்த இன்ஸ்டியூட்ல 15,000, 20,000, 25,000 தான் வாங்குறாங்க, அப்படின்னா நீங்க 60,000 சொல்லி தருவீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா சூப்பர், அந்த கேள்விதான் எங்களுக்கு வேணும். சோ அந்த கேள்விக்கான பதில நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேள்வி எங்க நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், நீங்க வாட்ஸ்அப் கூட சேட் பண்ணலாம். ஸோ உங்க டவுட்டை நீங்களே கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் வந்து லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ லிமிடெட் கேண்டிடேட்ஸ் நாங்க எடுப்போம். ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான் மேக்ஸிமம் நாங்க எடுக்கிறோம். அதனால நீங்க ரெடியா இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணணும் ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வேற எதுவும் தகவல் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.